எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பூரிக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக போட்டுக்கோங்க. நல்லா வேக போட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி எடுத்து அதில் பொரிகளில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக மாவு மாதிரி வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பொரிக்காஞ்சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா நல்லா காயணும். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்து வரணும். அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டையும் போட்டு நல்லா இது பண்ணணும். அப்போ அதுக்கே வேண்டாம் தான் சொல்லிச்சு. கடலைப்பருப்பு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரொம்ப இதாகிடக்கூடாது, சீஞ்சிடக்கூடாது. அப்புறம் சீரகம் கரிஞ்சீரகம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தண்ணீரை மாற வரைக்கும் வதக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இல்லைன்னா ரொம்ப தேவைக்கேற்றாப்புல உப்பு போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதங்கினப்பறம் மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கூட ஒரு 4 மிளகா பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொரிகளில் தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் கலரிட்டு அப்படின்னா பூரி குழம்பு மசாலா ரெடி.